பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான பாட்டும் தாட்டும் நேர பகுதியில் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் உங்களோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, சர்வ வல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறபடியால எதை குறித்து நீங்க கலங்காதீங்க. ஏன் தெரியுமா, நம்ம உள்ளத்துல சில நேரம் கலக்கம், கவலை, கண்ணீர், கஷ்டம் வருது. நம்ம சில நேரம் நம்ம தேவைகளை நினைத்து ரொம்ப நேரம் நம்ம சிந்திக்கிறோம். இல்ல உலகத்தை பார்க்கிறோம், உலகத்தில் உள்ள காரியங்களை நம்ம நினைத்து கொண்டே இருக்கிறோம். இல்ல மனிதர்களை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கறதுனாலதான் நம்ம கவலை, கண்ணீர்னால நம்ம மனம் உடைந்து போகிறோம். ஆனா 1 தெசலோனிக்கேயர் 5:16 சொல்லுது, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கு. இயேசுப்பாவோட சித்தத்தை நீங்க அறிந்து செய்யும் பொழுது அவர் உங்கள் இருதயத்தின் மன விருப்பத்தை தந்து உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாய் அவர் நடத்த அவர் வல்லவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷமா இருங்க. இயேசுப்பா உங்களோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமா